இந்த எருமையோட கன்றுக்குட்டி எப்படியோ அதோட தாயோட விளையாடும் போது அதோட வளைந்த கொம்புக்குள்ள சிக்கிக்குது. பாவம் அதாலையும் விடுபட முடியல, அதோட தாயாலையும் அதோட குட்டியை விடுவிக்க முடியல. அதனால இந்த கன்றுக்குட்டி அதோட தாய் எருமை தலையை அசைக்கும் போதெல்லாம் மரண வழியில துடித்து கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு வந்துருது. ஆனா அதுக்குள்ள ரெஸ்கியூ டீமும் வந்துடுறாங்க. அவங்க மயக்க மருந்து செலுத்தி, அதாவது இந்த எருமையை முழுமையா மயக்கமடைய செய்து கீழே விழ வைக்க முடியாது. அதனால நின்று கொண்டே அதோட மூளையை அமைதிப்படுத்துற மாதிரி ஒரு மயக்க மருந்து செலுத்தி அந்த குட்டியை காப்பாற்ற நினைக்கிறாங்க. ஆனா அந்த எருமை பயத்திலையும் குழப்பத்திலையும் இருந்ததால அவங்களை பார்த்த உடனே பயந்து இன்னமும் ஆழமான பகுதிக்குள்ள போயிருது. இது அந்த கன்றுக்குட்டியோட உயிருக்கு மேலும் ஆபத்தை உண்டாக்கும். அதனால மீட்புகளை சேர்ந்தவங்க பொறுமையாவும் அதே சமயம் கவனமாவும் செயல்பட்டு அதை மெதுமெதுவா விரட்டி தண்ணீரை விட்டு வெளியில கொண்டு வந்து மயக்க மருந்து செலுத்துறாங்க. மயக்க மருந்து செலுத்தின உடனே நல்ல வேலையா தண்ணிக்குள்ள போகாம கரைக்கு வந்துருது. அதே மாதிரி சுய நினைவிலிருந்து அரை மயக்க நிலைக்கும் போய் அமைதியாயிருது. ரெஸ்கியூ டீமை சேர்ந்தவங்க அந்த எருமை மயக்க நிலைக்கு போனதை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த எருமைக்கு பக்கத்துல போய் ஒருவர் தாய் எருமையோட தலையை கீழ்பக்கம் அழுத்த மற்றொருவர் அந்த கன்றை சிரமப்பட்டு விடுவிக்கிறாரு. விடுவித்த உடனே கன்று பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடிடுது. ஆனா கொஞ்ச தூரம் போனதும் அந்த அப்பாவி கன்று குட்டி காப்பாற்றப்பட்டதை உணர்ந்து அமைதியாகி மறுபடியும் அழகா அதோட தாயை தேடி வந்துருது. Download ShareChat.